சிவபெருமானின் செய்தி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் வெறும் ஊக்கம் தரும் சாதாரண பேச்சு என்று மட்டும் நினைத்து விடாதே. இதை நீ கேட்கும்போது உன் மனதின் ஆழத்தில் எங்கிருந்தோ ஒரு இனம் புரியாத நடுக்கம் தோன்றக்கூடும். ஏனெனில் இது உனக்காகவே என்னிடமிருந்து வந்த செய்தி. இதை நீ தற்செயலாக கேட்கிறாய் என்று நினைத்தால் அதுவே முதல் அறிகுறி. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஒரே இடத்தில் சிலையாக நிறுத்தி வைத்தது போலவும் எதுவுமே நகராதது போலவும் உனக்கு தோன்றலாம். எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டேன், ஆனாலும் எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்ற சோர்வு உனக்குள் எழலாம். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் இந்த பிரபஞ்சமாகிய நான் நேரடியாக உன்னோடு பேசத் தொடங்குவேன். நான் இடிமுழக்கமாக சத்தமிட மாட்டேன், விளம்பரங்கள் செய்ய மாட்டேன். ஆனால் உனக்கு மட்டும் தெளிவாக புரியும் வகையில் அமைதியாக சில அறிகுறிகளை அனுப்புவேன். இப்போது நான் சொல்லப்போகும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடக்கத் தொடங்கியிருக்கலாம். ஆனால் நீ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை தவிர்த்திருக்கலாம். காரணம், மனிதர்களாகிய நீங்கள் எப்போதுமே தர்க்கம், ஆதாரம், விளக்கம் ஆகியவற்றை மட்டுமே நம்பி வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் விளக்கங்கள் இருக்காது. சில விஷயங்களை நீ உணர மட்டுமே வேண்டும். அந்த உணர்வு வரும்போதுதான் உன் வாழ்க்கை மீண்டும் தன் போக்கில் திரும்பும். முதலாவதாக ஒரு விஷயத்தை மிக நேர்மையாக உன்னிடம் கேட்கிறேன். சமீப காலமாக நீ தனியாக இருக்கும் போதும் எதுவும் செய்யாமல் அமர்ந்திருக்கும் போதும் உன் மனதிற்குள் ஒரே கேள்வி திரும்ப திரும்ப வருகிறதா? இதுதான் என் வாழ்க்கையா? இதற்காகத்தானா நான் இவ்வளவு காலம் போராடினேன்? இன்னும் ஏதோ ஒன்று மிச்சம் இருக்கிறதே என்று தோன்றுகிறதா? அந்த கேள்விதான் மாற்றத்திற்கான முதல் கதவு. அந்த கதவை திறந்த பிறகுதான் நான் அனுப்பும் அறிகுறிகள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். முதல் அறிகுறி என்ன தெரியுமா? எல்லாமே மெதுவாக நகர ஆரம்பிக்கும். நீ ஓடிக்கொண்டிருந்த அந்த வேகமான வாழ்க்கை திடீரென்று ஒரு இடைவெளி எடுக்கும். வேலையில் பிரச்சனை, உறவுகளில் குழப்பம், திட்டமிட்ட காரியங்கள் தடைபடுவது என இவை அனைத்தையும் பார்த்து பலர் பயப்படுவார்கள். இது வீழ்ச்சி என்று நினைப்பார்கள். ஆனால் குழந்தையே, உண்மை அதுவல்ல. நீ தவறான திசையில் வேகமாக ஓடுவதை தடுக்கவே நான் உன்னை நிறுத்துகிறேன். தவறான ரயிலில் ஏறி வெகு தூரம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நான் போடும் அபாயச் சங்கிலிதான் இந்த தேக்கம். இந்த நேரத்தில்தான் பலர் தங்களை தாங்களே இழந்துவிட்டது போல உணர்வார்கள். எனக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று அழுவார்கள். ஆனால் இந்த நிதானமில்லாமல் எந்த பெரிய மாற்றமும் நிகழாது. இந்த நிலையில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். நீ தனியாக இருக்கும்போது உன் பழைய நினைவுகள் மேலே எழும். உன் குழந்தை பருவ கனவுகள், ஒரு நாள் நான் இப்படி ஆக வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட விஷயங்கள், நீ நினைத்து கூட பார்க்காத சில ஆசைகள். இவை எதுவும் தற்செயலானது அல்ல. இதுதான் உன்னுடைய உண்மையான பாதையை உனக்கு நினைவூட்டும் வழிமுறை. உலகம் நீ என்னவாக ஆக வேண்டும் என்று சொன்னதற்கும் உன் உள்ளம் நீ என்னவாக ஆக வேண்டும் என்று சொல்வதற்கும் உள்ள இடைவெளி இப்போது உனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது அறிகுறி என்னவென்றால், ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். ஒரே மாதிரியான சொற்கள், ஒரே மாதிரியான செய்திகள், ஒரே மாதிரியான மனிதர்கள். நீ காட்சிகளை திரையில் பார்த்தாலும் யாராவது பேசினாலும் எல்லோரும் ஒரே செய்தியை சொல்வது போலவே தோன்றும். இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது என் ஏற்பாடு. நான் உன்னை ஒரு விஷயத்திற்கு தயார்படுத்தும் போது அதை நீ தவிர்க்க முடியாதவாறு எல்லா திசைகளிலிருந்தும் ஒரே சமிக்ஞையை அனுப்புவேன். இந்த நிலையில் பலர் பயப்படுவார்கள். ஏன் எல்லாம் இப்படி நடக்கிறது? ஏன் என்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை என்று எண்ணுவார்கள். காரணம் எளிமையானது. நீ கேட்ட ஒரு கேள்விக்கு என்னிடமிருந்து பதில் வரத் தொடங்கியிருக்கிறது. ஆனால் அந்த பதில் உன் சொகுசு வட்டத்தை உடைக்கும். அதனால்தான் உன் மனம் அதை எதிர்க்கிறது. உன் தர்க்க அறிவு காரணம் தேடுகிறது. இது வெறும் கணக்கு, இது வெறும் வாய்ப்பு என்று சொல்லி அதை ஒதுக்கும். ஆனால் உன் உள்ளுக்குள் ஒரு குரல் ஒலிக்கும், இல்லை, இது அதைவிட பெரியது என்று. இந்த சமயத்தில் இன்னொரு மாற்றமும் நடக்கும். சில மனிதர்கள் திடீரென்று உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள். சில உறவுகள் அர்த்தத்தை இழக்கும். சில உரையாடல்கள் உனக்கு வெறுமையாக தோன்றும். இதற்கு நீ காரணம் தேட வேண்டாம். இது தண்டனை அல்ல, இது சுத்திகரிப்பு. நீ அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது உன் பழைய நிலைக்கு பொருந்தாத விஷயங்கள் தானாகவே உதிர்ந்துவிடும். இது வலி தரலாம். ஏனென்றால் பழகிய மனிதர்களையும் பழகிய வாழ்க்கையையும் விட்டுவிடுவது எளிதல்ல. ஆனால் இந்த வலிதான் உன் வளர்ச்சிக்கான வாசல். மூன்றாவது அறிகுறி, நீ தனிமையில் இருக்க விரும்ப ஆரம்பிப்பாய். கூட்டத்தில் இருந்தாலும் உன் மனம் தனிமையை தேடும். அமைதியில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். இது மனச்சோர்வு அல்ல, இது உள்நோக்கிய பயணம். இத்தனை நாட்களாக வெளியே விடைகளை தேடிய நீ இப்போது உனக்குள்ளே திரும்புகிறாய். இந்த நிலையில் உன் உள்ளுணர்வு கூர்மையாகும். சில விஷயங்களை உன்னால் விவரிக்க முடியாது, ஆனால் அது சரி என்று தோன்றும். சில முடிவுகள் பயமாக இருக்கும், ஆனால் அது தவறாக இருக்காது. இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் வந்தால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் உண்டு. உன் வாழ்க்கை பழைய பாதையில் போக வேண்டியது இல்லை என்று நான் முடிவு செய்துவிட்டேன். இது முடிவு அல்ல, இது தொடக்கம். நான் உன் கையை பிடித்து அடுத்த கட்டத்திற்கு கூட்டிச் செல்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ உன் கட்டுப்பாட்டை விட வேண்டும். எல்லாவற்றையும் உன் விருப்பப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்காமல் என் வழி நடத்துதலை நம்ப வேண்டும். இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் மனதிற்குள் ஏதாவது ஒரு பொறி தட்டினால் அதுதான் சமிக்ஞை.
நீ தனியாக இல்லை, நீ தாமதமாக வரவில்லை, நீ தோற்கவில்லை, நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை மாறுவது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒரு நாள் அது மாறத் தொடங்கி இருக்கும். அந்த நாள் இன்றாக இருக்கலாம், இப்போது இந்த நிமிடமாக இருக்கலாம். நீ இதை கேட்ட இந்த நிமிடத்திலிருந்து உன் விழிப்புணர்வு மாறத் தொடங்கி இருக்கிறது. அதுதான் முதல் பெரிய மாற்றம். இவை அனைத்தும் நம்ப வேண்டிய கதையா இல்லை அனுபவிக்க வேண்டிய உண்மையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. இந்த 3 அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்திருந்தால் நீ என்னுடைய நேரடி பார்வையில் இருக்கிறாய். அதிலிருந்து நீ திரும்பி போக முடியாது. ஏனென்றால் ஒரு முறை உண்மை தெரிந்துவிட்டால் பழைய வாழ்க்கை மீண்டும் உனக்கு போதுமானதாக இருக்காது. நீ இங்கிருந்து தொடர்ந்து கேட்கிறாய் என்றால் அதுவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. உனக்குள் ஏதோ ஒன்று அமைதியாக இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. முழுமையாக புரியவில்லை என்றாலும் இதை மறுக்கவும் முடியவில்லை. அந்த நடுக்கம்தான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். இந்த இடத்தில்தான் பலர் திரும்பி போய்விடுவார்கள். காரணம், உண்மை எப்போதும் வசதியாக இருப்பதில்லை. அது பழைய நம்பிக்கைகளை உடைக்கிறது, பழைய அடையாளங்களை கலைக்கிறது. ஆனால் நீ இங்கிருந்து நகர்ந்தால் திரும்பி போக வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கட்டத்தில் நான் இன்னொரு விஷயத்தை மெதுவாக செய்ய தொடங்குவேன். அது உன் பொறுமையை சோதிக்கும். எல்லாமே சரியாக அமைவது போல தோன்றும். ஆனால் வெளியே எந்த உடனடி முடிவுகளும் தெரியாது. மாற்றம் நடக்கிறது என்று நீ உள்ளுக்குள் உணர்வாய். ஆனால் வெளியே வாழ்க்கை அதே மாதிரிதான் இருக்கும். இதுதான் பலரையும் குழப்புகின்ற இடம். நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா, இல்லை நான் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேனா என்ற சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் வந்தால் பயப்பட தேவையில்லை. சந்தேகம் இல்லாத நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை. சந்தேகத்தோடு தொடரும் நம்பிக்கைதான் உண்மையான விழிப்புணர்வு. இந்த நேரத்தில் நீ கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது. உன்னுடைய எதிர்வினைகள் குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி சின்ன விஷயத்திற்கே கோபம் வந்திருக்கும். இப்போது அதே விஷயம் நடந்தாலும் அது உன்னை அவ்வளவாக பாதிக்காது. எல்லாம் சரியாக போகட்டும் என்ற ஒரு ஏற்புத்தன்மை வரும். இது அலட்சியமான போக்கல்ல, இது முதிர்ச்சி. வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது என்று புரிந்து கொண்ட ஒரு மனதின் நிலை. இதே நிலையில்தான் சில வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். அது பெரிய வாய்ப்புகளாக இருக்காது. எளிமையாக ஒரு உரையாடல், ஒரு யோசனை, ஒரு புதிய சிந்தனை என வரும். பல பேர் இதை தவிர்ப்பார்கள். ஏனென்றால் அது பிரம்மாண்டமாக தெரியாது. ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கையை மாற்றும் விஷயங்கள் பெரும்பாலும் அமைதியாகத்தான் வரும். சத்தமில்லாமல் வரும் அந்த சின்ன வாய்ப்புகளை மதிக்கிறவர்கள்தான் பெரிய மாற்றத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்கும். நீ ஒப்பிட்டு பார்ப்பதை குறைப்பாய். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போட வேண்டும் என்று தோன்றாது. அவர்கள் காலம் அவர்களுடையது, உன் காலம் உன்னுடையது என்ற தெளிவு வரும். இது வந்த பிறகு சமூகத்தின் அழுத்தம் குறையும். விடுபட்டு போய்விடுவோமோ என்ற பயம் குறையும். மனம் லேசாகும். அந்த லேசான தன்மைதான் அடுத்த நிலைக்கு உன்னை தயார்படுத்தும். இந்த நேரத்தில் சில பழைய பயங்கள் மேலே எழும். நான் இதை செய்தால் என்ன ஆகும்? நான் இதை விட்டால் என்னையே இழப்பேன். இது தடையல்ல, இது உன் ஆழ்மனதின் சுத்தம் செய்யும் பணி. பயம் மேலே எழுந்து தீர்க்கப்படாவிட்டால் அது பின்னாடி பெரிய தடையா மாறும். அதனால்தான் இப்போ அது மேலே வருகிறது. இந்த பயங்களை அடக்க வேண்டாம், அதோடு பேசு. இது உண்மையா? இது கடந்த கால அனுபவத்திலிருந்து வந்ததா, இல்லை வெறும் கற்பனையா என்று கேள். பல பயங்கள் கேள்வி கேட்டாலே கரைந்து போகும். இந்த கட்டத்தில்தான் உன் உள்ளுணர்வு தெளிவாக பேச ஆரம்பிக்கும். அது கட்டளையிடாது, ஆலோசனை சொல்லாது. மெதுவாக ஒரு உணர்வாக வரும். இதுதான் சரி, இதை தவிர இங்கே நிற்காதே. அந்த குரல் தர்க்க ரீதியான விளக்கங்களை தராது. ஆனால் அது தவறாகவும் இருக்காது. இதுவரைக்கும் நீ வெளியிலிருந்து வழிகாட்டுதலை எதிர்பார்த்திருந்தால் இப்போது உள்ளிருந்து வழிகாட்டுதல் வர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான சுய தலைமைத்துவம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாதையில் நீ அவசரப்படக்கூடாது. எல்லாம் தெளிவாக வேண்டும், எல்லாம் முடிவாக வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது. வாழ்க்கை ஒரு புதிய வடிவம் எடுப்பதற்கு முன்னாடி அது ஒரு குழப்பமான நிலையை கடக்கும். அந்த குழப்பத்தை தாங்கும் சக்தி வந்தால்தான் புதிய ஒழுங்கு உருவாகும். பலர் அந்த குழப்பத்தை தோல்வி என்று நினைத்து பழைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுவார்கள். ஆனால் அந்த குழப்பம்தான் மறுபிறப்பிற்கான கருவறை. இந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், நான் உன்னை எங்கும் தள்ளிக்கொண்டு போகவில்லை. நீ தயாராகும் அளவுக்குத்தான் நான் உண்மைகளை வெளிப்படுத்துகிறேன். அதனால்தான் எல்லாமே படிப்படியாக நடக்கிறது. நீ ஒரு பாடத்தை தவிர்க்க முடியாது. தவிர்த்தால் அது வேறொரு வடிவத்தில் திரும்ப வரும். அதனால் காத்திருத்தல் என்பது ஒரு தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. இப்போது நீ இங்கு வரை கேட்டிருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு அமைதியான மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். அந்த உள் அறிதல் தான் எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது. அதை மதிக்க தவறாதே. அது உன்னை இங்கு வரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறது. அதுவே உன்னை அடுத்த கட்டத்திற்கும் கூட்டிக் கொண்டு போகும். இந்த இடத்தில் இன்னொரு ஆழமான மாற்றம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். அது வெளியே பெரிய விஷயமாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய திருப்பம். நீ இனிமேல் வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டும் என்று நினைக்க மாட்டாய்.
முன்னாடி எல்லாமே ஒரு சண்டை மாதிரி இருந்திருக்கும். நேரம், மனிதர்கள், சூழ்நிலை, பணம், உறவுகள் என எல்லாவற்றோடும் ஒரு இழுபறி இருந்திருக்கும். இப்போது அந்த இழுபறி குறைய ஆரம்பிக்கும். எல்லாம் சரியாகவே நடக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனநிலை உனக்கு வரும். இதுதான் கட்டுப்பாட்டை இழப்பது இல்லை, இதுதான் தேவையற்ற கட்டுப்பாட்டை விடுவது. இந்த நிலையில் நீ கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. உன் பழைய அடையாளங்கள் மெதுவாக உடைய ஆரம்பிக்கும். நான் இப்படிப்பட்டவன், நான் இதுதான், நான் இதற்கு மட்டும்தான் சரி என்ற எல்லைகள் கரைய ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்தில் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். நான் யார், நான் எதற்காக இங்கே இருக்கிறேன் என்ற கேள்வி மீண்டும் வரும். ஆனால் இந்த முறை அந்த கேள்வி பயத்தில் இருந்து வராது, தேடலில் இருந்து வரும். அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். பயத்தில் இருந்து வரும் கேள்வி முடக்கத்தை தரும், தேடலில் இருந்து வரும் கேள்வி கதவுகளை திறக்கும். இதே நேரத்தில் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் திடீரென்று பொருத்தமில்லாதது மாதிரி தோன்றும். ஒரு வேலை, ஒரு பழக்கம், ஒரு வழக்கம் முன்னாடி சாதாரணமாக இருந்தது, இப்போது மூச்சு திணறலாக தோன்றும். இது நன்றி இல்லாத தனமல்ல, இது வளர்ச்சியின் அறிகுறி. ஒரு சட்டை உனக்கு சிறியதாக ஆகும்போது அது சட்டை கெட்டது என்ற அர்த்தமில்லை, நீ வளர்ந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆனால் பல பேர் அந்த இறுக்கத்தை தாங்கிக் கொண்டு மாற்றத்தை தள்ளி போடுவார்கள். அதுதான் உள் முரண்பாட்டை உருவாக்கும். இந்த கட்டத்தில்தான் நீ உணர ஆரம்பிப்பாய், வாழ்க்கை உன்னிடம் இருந்து எதையும் பிடுங்கிக் கொள்ளவில்லை, அது வெறுமனே தன்னை மறுசீரமைப்பு செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் போனால் அதற்கு பதிலாக வேறொரு விஷயம் வருவதற்காகத்தான் இடம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அந்த இடம் காலியாக இருக்கும்போதுதான் அதிக பயம் வரும். ஏனென்றால் நம் மனதிற்கு வெறுமையை தாங்க தெரியாது. உடனே அதை எதையாவது வைத்து நிரப்ப வேண்டும் என்று ஓடும். தவறான மனிதர்கள், தவறான கவனச்சிதறல்கள், பழைய பழக்கங்கள். ஆனால் குழந்தையே, இந்த இடைவெளிதான் புனிதமான இடம். இதை நிரப்ப வேண்டாம், இதை அனுபவிக்க வேண்டும். இப்போது நீ அமைதியை வேறு மாதிரி அனுபவிக்க ஆரம்பிப்பாய். முன்னாடி அமைதி சங்கடமாக இருந்திருக்கும், இப்போது அது உண்மையாக இருக்கும். அந்த அமைதியில்தான் உண்மையான பதில்கள் மேலே வரும். நீ எதற்கு ஆம் சொல்கிறாய், எதற்கு இல்லை சொல்கிறாய், எதற்காக நீ தள்ளி போடுகிறாய்? இந்த தெளிவு எந்த வெளி ஆலோசனையிலும் கிடைக்காது. இது உன்னுடைய இருப்பிலிருந்துதான் வரும். இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும். நீ முடிவுகளின் மீது பற்று வைப்பதை குறைப்பாய். நான் இதை செய்தால் இப்படித்தான் ஆக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மெதுவாக கரையும். அதற்கு பதிலாக நான் என் பங்கை நேர்மையாக செய்வேன், அப்புறம் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் என்ற திறந்த மனநிலை வரும். இதை கவலை இல்லாத தனம் என்று குழப்பிக் கொள்ளாதே. இது நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை இல்லை, அனுபவத்தில் இருந்து வந்த நம்பிக்கை. வாழ்க்கை உன்னை இதுவரை இங்கு கொண்டு வந்திருக்கிறது என்ற ஒரு அமைதியான தன்னம்பிக்கை. இதே சமயத்தில் உங்கள் ஆற்றலுக்கு பொருந்தாத விஷயங்கள் உன்னை தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும். முன்னாடி சகித்துக் கொண்ட விஷயங்கள் இப்போது முடியாது போல தோன்றும். போலியான உரையாடல்கள், வற்புறுத்தப்பட்ட சிரிப்புகள், வெற்றான வாக்குறுதிகள். இது அகங்காரம் உயர்ந்ததால் இல்லை, இது சுயமரியாதை ஆழமானதால் நடப்பது. இந்த நிலையில் எல்லைகள் தானாகவே அமையும். அதை விளக்க தேவையில்லை, வாழ்ந்து காட்டினாலே போதும். இப்போது ஒரு முக்கியமான உண்மை, இந்த எல்லா மாற்றங்களும் நாடகத்தனமாக அறிவிக்கப்படாது. யாரும் உன்னை வந்து பாராட்ட மாட்டார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். சிலர் நீ மாறிவிட்டாய் என்று சொல்லலாம். அது சரிதான், நீ மாறிவிட்டாய். ஆனால் அது தவறான திசை இல்லை. இது என் பாதையோடு இணைதல். எல்லாருக்கும் புரிய வேண்டிய அவசியமில்லை. உனக்கு உள்ளுக்குள் அமைதி வந்தால் போதும். இந்த இடத்தில் நீ ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிப்பாய். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதை வற்புறுத்த முடியாது. தாமதம் என்ற பெயரில் வருவது கூட தயாரிப்புதான். இந்த புரிதல் வந்த பிறகு பொறாமை குறையும், பொறுமையின்மை குறையும், ஒப்பிடுதல் அநேகமாக மறைந்துவிடும். உன் கவனம் மெதுவாக உள்நோக்கி திரும்பும். நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை தவிர்க்க வேண்டும், நான் எதை மதிக்க வேண்டும் என்ற தெளிவு வரும். இந்த தெளிவோடு ஒரு பொறுப்பும் கூட வரும். இனிமேல் அறியாமையில் ஒளிந்து கொள்ள முடியாது. நீ உணர்ந்த விஷயங்களை உணராது போல இருக்க முடியாது. பழைய முறைகளுக்கு திரும்பினால் உடனே ஒரு அசௌகரியம் வரும். அது தண்டனை இல்லை, அது நினைவூட்டல். நீ பாதையிலிருந்து விலகுகிறாய் என்று சொல்லும் மென்மையான எச்சரிக்கை. இதை கேள், தவிர்க்காதே. நீ இதுவரைக்கும் வந்திருந்தால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லலாம். உன் வாழ்க்கை ஏற்கனவே மாற ஆரம்பித்திருக்கிறது. வெளியே பார்த்தால் எதுவும் பெரிய மாற்றமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே அடித்தளம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த அடித்தளம் தான் அடுத்த அத்தியாயத்திற்கு அடிப்படை. இந்த அத்தியாயத்தில் நீ கற்றுக்கொள்வது பொறுமை, நம்பிக்கை, சுய நேர்மை. இது இல்லாமல் எந்த உண்மையான வெற்றியும் நிலைக்காது. இது முடிவல்ல, இது இன்னும் ஆழமாக போகும். ஆனால் நீ பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இப்போது நீ தனியாக இல்லை. உன் சொந்த விழிப்புணர்வுதான் உன் வழிகாட்டி. அதை பின்தொடர். அது சத்தமாக பேசாது, ஆனால் அது ஒருபோதும் பொய் சொல்லாது. இந்த இடத்தில் இன்னொரு நுட்பமான ஆனாலும் சக்தி வாய்ந்த மாற்றம் நடக்கும். நீ இனிமேல் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய், அதை அனுபவிக்க ஆரம்பிப்பாய். முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் தேடினாய். ஏன் இது நடந்தது?
ஏன் அவன் இப்படி செய்தான்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? இப்போது அந்த ஏன் என்ற கேள்வி மெதுவாக கரையும். அதற்கு பதிலாக என்ன நடக்கிறது, இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற பார்வை வரும். இந்த மாற்றம்தான் துன்பத்தை ஞானமாக மாற்றும் இடம். இந்த நிலையில் நீ கவனிக்கிற இன்னொரு விஷயம் என்னவென்றால், உன் வாழ்க்கையில் உண்மைக்கு ஒரு ஈர்ப்பு வரும். பொய், பாதி உண்மை, சுய ஏமாற்று, இதெல்லாம் உனக்கு சங்கடமாக தோன்றும். முன்னாடி எளிதாக ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் இப்போது மனதிற்குள் ஒட்டாது. இது தார்மீக மேன்மை இல்லை, இது உள் இணைப்பு. உள்ளுக்கும் வெளியுக்கும் இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் போதுதான் இந்த சங்கடம் வரும். அதை தவிர்த்தால் உள் சண்டை அதிகரிக்கும். ஏற்றுக்கொண்டால் விடுதலை வரும். இந்த விடுதலையோடு சேர்ந்து ஒரு லேசான தன்மை வரும். எல்லாவற்றையும் சுமக்க வேண்டும் என்று தோன்றாது. மற்றவர்களுடைய பிரச்சனை, எதிர்பார்ப்பு, பிம்பங்கள், இதையெல்லாம் உன் தோளில் தூக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று புரியும். உதவி செய்யலாம், அன்பு காட்டலாம், ஆனால் காப்பாற்ற வேண்டும் என்றும் தியாகி ஆக வேண்டும் என்றும் உன்னை மறக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. இந்த எல்லை தெளிவு வந்த பிறகுதான் உறவுகள் நேர்மையாக மாறும். சில உறவுகள் ஆழமாகும், சில தானாகவே மறையும். இரண்டுமே சரிதான். இந்த கட்டத்தில் இன்னொரு விசித்திரமான விஷயம் நடக்கும். நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவது குறையும். கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதும் குறையும். மனம் நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிக்கும். இது தியானம் பண்ணினால் மட்டும் வரும் விஷயமில்லை. இது வாழ்க்கை உன்னை இங்கு கொண்டு வந்த பிறகு தானாகவே வரும் நிலை. நிகழ்காலத்தில் இருக்கும்போதுதான் உள்ளுணர்வு மிக தெளிவாக இருக்கும். முடிவெடுப்பது எளிமையாக மாறும். சரி, தவறு என்ற குழப்பம் குறையும். இது சரியாக தோன்றுகிறது, இது தவறாக தோன்றுகிறது என்ற உணர்தல் வளரும். இதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் செயல்களும் மாற ஆரம்பிக்கும். பெரிய அதிரடியான முடிவுகளை உடனே எடுக்க மாட்டாய். ஆனால் சிறிய நிலையான செயல்கள் வரும். ஒரு நாள் ஒரு எல்லை, ஒரு நாள் ஒரு நேர்மையான உரையாடல், ஒரு நாள் ஒரு பழக்கத்தை விடுவது. இப்படி சிறிய செயல்கள் தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். பலர் பெரிய பாய்ச்சலை எடுக்க நினைத்து உறைந்து போய்விடுவார்கள். ஆனால் எனக்கு பெரிய பாய்ச்சல் தேவையில்லை. என் பாதையில் ஒரு அடி போதும். அடுத்த அடி தானாகவே தெரியும். இந்த நிலையில் நீ புரிந்து கொள்வாய், எல்லாமே ஒரே நேரத்தில் தெளிவாக வேண்டிய அவசியமில்லை. தெளிவு செயலுக்கு முன்னாடி வர வேண்டும் என்று இல்லை. செயல் எடுத்த பிறகு தெளிவு வரும். இந்த புரிதல் வந்த பிறகு தள்ளி போடுவது குறையும். சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் பழக்கம் மெதுவாக கரையும். ஏனென்றால் சரியான தருணம் என்ற ஒன்று இல்லை என்ற உணர்வு வரும். நேர்மையான தருணம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த நிலையில் பயம் முழுமையாக மறையாது. ஆனால் பயத்தோடு உன் உறவு மாறும். அது எஜமானாக இருக்காது, வழிபோக்கனாக இருக்கும். பயம் வரும்போது நீ ஓடமாட்டாய், உறைந்து போக மாட்டாய், கவனிப்பாய். இது என்ன சொல்லுது? என்னை காக்க முயற்சி செய்கிறதா? இந்த தேடல் பயத்தை சுருங்க வைக்கும். பயம் போனால்தான் தைரியம் என்று இல்லை, பயத்தோடு நகர்ந்தால்தான் தைரியம். இப்போது ஒரு முக்கியமான மாற்றம். நீ வெற்றியை மறுவரையறை செய்ய ஆரம்பிப்பாய். பணம், அந்தஸ்து, பாராட்டு மட்டும் வெற்றி இல்லை என்று புரியும். மன அமைதி, என் பாதையோடு இணைதல், சுயநம்பிக்கை, இதெல்லாம் வெற்றியில் சேரும். இதனால் லட்சியம் குறையும் என்று நினைக்க வேண்டாம். லட்சியம் தூய்மையாகும். அகங்காரம் சார்ந்த இலக்குகள் விழும். ஆன்மா சார்ந்த இலக்குகள் மேலே வரும். இந்த இலக்குகள் மெதுவாக அடையப்படலாம், ஆனால் நிலைத்து நிற்கும், முழுமையை கொடுக்கும். இந்த புள்ளியில் நான் உன்னை சோதிப்பது போல சில சூழ்நிலைகள் வரும். பழைய முறைகளுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரியான சலனம், அதே மாதிரியான குறுக்கு வழி. வித்தியாசம் என்னவென்றால், இந்த விழிப்புணர்வுதான் அந்த சோதனையை பரிசாக மாற்றும். தேர்வு தெளிவாக தெரியும். பழைய பாதை பாதுகாப்பாக தெரியும். புதிய பாதை தெரியாததாக தெரியும். பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்திற்கு நடுவிலேயும் ஒரு அமைதியான தெளிவு இருக்கும். இதுதான் நீ உண்மையிலேயே மாறிவிட்டாய் என்று சொல்லும் அடையாளம். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவில் நீ ஒரு விஷயத்தை மெதுவாக நம்ப ஆரம்பிப்பாய். வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை, அது உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தாமதமும் மறுப்பு இல்லை, ஒவ்வொரு இழப்பும் தண்டனை இல்லை. சில விஷயங்கள் நீங்குவது நீ அடுத்த கட்டத்திற்கு லேசாக போக வேண்டும் என்பதற்காகத்தான். இதை புரிந்த பிறகு வெறுப்பு கரையும். நன்றி உணர்வு தானாகவே வரும். வற்புறுத்தப்பட்ட நேர்மறை சிந்தனை இல்லை, அமைதியான நன்றி. இப்போது நீ யாராக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று முழுமையாக சொல்ல முடியாது. பெயர் போட முடியாது, முத்திரை குத்த முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு: நீ பழைய நீ இல்லை. இந்த இடைப்பட்ட நிலை சங்கடமாக இருக்கும், ஆனால் அற்புதமாகவும் இருக்கும். கூட்டுப்புழு கூட்டுக்குள் இருப்பது போல. வெளியே பார்த்தால் எதுவும் நடக்காதது மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் முழுமையான மாற்றம் நடந்து கொண்டிருக்கும். இந்த மாற்றம் முடியும் போது வாழ்க்கை திடீரென்று வானவேடிக்கை காட்டாது. மெதுவாக கதவுகள் திறக்கும். சரியான மனிதர்கள், சரியான நேரம், சரியான வாய்ப்புகள். எல்லாம் முயற்சி இல்லாமல் ஆனால் இணக்கமாக இருக்கும். நீ தள்ள வேண்டிய அவசியம் குறையும். ஈர்ப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை உன்னை சரி பாதையில் சந்திக்கும். இங்கு வரை வந்திருந்தால் நீ இதை உணர்ந்திருப்பாய். இந்த பயணம் தனிமை இல்லை, அமைதி வெறுமை இல்லை, நிச்சயமற்ற தன்மை எதிரி இல்லை.
இவை எல்லாமே என் வழிகாட்டுதலை மறைத்து வைத்திருக்கும் உரைகள். அதை நம்புவதற்கு தைரியம் வந்தால் வாழ்க்கை இனிமேல் உன்னை உடைக்காது. அது உன்னை பயன்படுத்தி, உன்னை வளர்த்து, உன்னை உனக்கே திருப்பித் தரும். இன்னும் ஆழம் இருக்கிறது. ஆனால் இப்போது நீ தயாராக இருக்கிறாய். இப்போது நீ இந்த நிலைக்கு வந்த பிறகு வாழ்க்கை உன்னை வேறு மாதிரி அணுக ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த அவசரம் இப்போது இல்லை. எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என்று தோன்றாது. காத்திருத்தல் ஒரு தண்டனை இல்லை என்று புரியும். காத்திருத்தலே ஒரு செயல்முறை என்று தெரியும். இந்த புரிதல் வந்த பிறகுதான் வாழ்க்கை மெதுவாக உன்னை நம்ப ஆரம்பிக்கும். ஏனென்றால் நீ இனிமேல் பதற்றத்தில் முடிவெடுக்க மாட்டாய். பயத்தில் இருந்து செயல்பட மாட்டாய். அந்த அமைதிதான் பெரிய மாற்றங்களுக்கான அடித்தளம். இந்த நிலையில் நீ உணர ஆரம்பிப்பாய், எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பழக்கம் எவ்வளவு சோர்வடைய வைக்கிறது என்று. எல்லாவற்றையும் திட்டமிட்டாலும் எல்லாவற்றையும் நிர்வகித்தாலும் வாழ்க்கை தன் வழியில்தான் போகிறது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு நிம்மதி வரும். தோளில் இருந்த பாரம் இறங்கும். பொறுப்பு குறையாது. ஆனால் தேவையற்ற சுமை கரையும். இதுதான் சரணாகதி என்று பலர் சொல்வது. இது கைவிடுவது இல்லை. இது வாழ்க்கையின் தாளத்தோடு இணைவது. இந்த இணைப்பு வந்த பிறகு ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் நடக்கும். வாய்ப்புகளை தேடி ஓட வேண்டிய அவசியம் குறையும். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். இது மாயமில்லை, இது இணக்கம். நீ உள்ளுக்குள் தெளிவாகும்போது வெளியேயும் தெளிவு பிரதிபலிக்கும். சரியான உரையாடல் சரியான நேரத்தில் நடக்கும். சரியான யோசனை சரியான தருணத்தில் தோன்றும். இதெல்லாம் தற்செயல் நிகழ்வுகள் மாதிரி தெரியும். ஆனால் நீ அந்த ஒழுங்கை உணர ஆரம்பிப்பாய், வாழ்க்கை சீரற்றது இல்லை என்று. இந்த கட்டத்தில் நீ கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. அமைதியில் உனக்கு சலிப்பு வராது. விழிப்புணர்வு வரும். நீ தனியாக இருக்கும்போது எதையாவது தேடி பார்க்க வேண்டும் என்று உடனே தோன்றாது. மனம் வெறுமையாக இருக்காது, விழிப்போடு இருக்கும். இந்த விழிப்புணர்வுதான் படைப்பாற்றலுக்கான வாசல். யோசனைகள் வற்புறுத்தினால் வராது. இடம் கொடுத்தால் வரும். அந்த இடைவெளியை மதிக்க கற்றுக்கொள்வாய். இதே சமயத்தில் உன் வாழ்க்கையில் அர்த்தத்திற்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். பணம், பதவி, அங்கீகாரம் எல்லாம் இன்னும் முக்கியம்தான். ஆனால் அது மட்டும் போதுமானதாக இருக்காது. இது எதற்காக? இது யாருக்கு பயன்படுகிறது? இது எனக்கு உண்மையிலேயே இணக்கமாக இருக்கிறதா என்ற கேள்விகள் வரும். இந்த கேள்விகள் வேலையை மாற்றும் அவசியமில்லை. ஆனால் அணுகுமுறையை மாற்றும். வேலை ஒரு நோக்கமாக மாறும். முயற்சி ஒரு சேவையாக மாறும். இந்த மாற்றம்தான் சோர்வை தவிர்க்கும். இந்த நிலையில் உறவுகளிலும் ஒரு முதிர்ச்சி வரும். நாடகங்களுக்கு பொறுமை குறையும். தெளிவிற்கு ஈர்ப்பு வரும். நீ இனிமேல் யாரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். புரிந்தவர்கள் இருப்பார்கள், புரியாதவர்கள் விலகுவார்கள். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். எல்லோரும் அவரவர் பயணத்தில் இருக்கிறார்கள் என்ற ஏற்பு வரும். இந்த ஏற்புதான் இரக்கத்தை ஆழமாக்கும். இப்போது ஒரு முக்கியமான உள் சோதனை வரும். நீ உணர்ந்த இந்த தெளிவை மறைத்து பழைய மாதிரி நடிக்கிறாயா? இல்லை, சங்கடம் இருந்தாலும் நேர்மையாக வாழ்கிறாயா? நேர்மையாக வாழ்வது எளிது இல்லை, எல்லாருக்கும் பிடிக்காது, எல்லா இடத்திலும் பொருந்தாது. ஆனால் நேர்மையற்று வாழ்வது இன்னும் வலி நிறைந்தது. இந்த தேர்வை நீ தினமும் சின்ன சின்ன விஷயங்களில் எடுக்க ஆரம்பிப்பாய். அந்த தொடர்ச்சிதான் நாணயமாக மாறும். இந்த நாணயம் வளர்ந்த பிறகு சுயநம்பிக்கை உருவாகும். நான் என்ன உணர்கிறேனோ அது தவறு இல்லை என்ற ஒரு நம்பிக்கை. இது திமிரில்லை, அமைதியான வலிமை. வெளி அங்கீகாரம் குறையும், உள் அங்கீகாரம் முதன்மையாகும். இதனால் நீ தனிமையை உணரலாம். ஏனென்றால் இந்த பாதை கூட்டமான பாதை இல்லை, குறுகிய பாதை. ஆனால் அந்த தனிமை வெறுமையில்லை, அது ஆழமானது, அமைதியானது. இந்த புள்ளியில்தான் நீ உணர்வாய், நீ தேடிக்கொண்டிருந்த வழிகாட்டுதல் எங்கிருந்து வந்தது என்று. புத்தகங்கள், காட்சிகள், மக்கள் எல்லாம் சுட்டிக்காட்டிகள்தான். உண்மையான வழிகாட்டுதல் எப்போதும் உனக்குள்ளே இருந்துதான் வந்தது. இப்போது அந்த வழி திறந்திருக்கிறது. அதை தவிர்க்க முடியாது. தவிர்த்தால் வாழ்க்கை சங்கடமாகும். பின் தொடர்ந்தால் வாழ்க்கை ஆதரவாக இருக்கும். எளிய கணக்கு. இந்த நிலையில் பயம் இன்னொரு முறை வரும். பெரிய வடிவம், பெரிய பொறுப்பு, பெரிய வெளிப்பாடு. நான் இதற்கு தகுதியானவனா? நான் மாறுவேனா? இந்த பயம்தான் வாசல்படி. இதை கடந்தால் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு திறக்கும். கடக்கவில்லை என்றால் வாழ்க்கை அதே பாடங்களை திரும்ப நடத்தும். பிரபஞ்சம் தண்டிப்பக்காது, திரும்ப நடத்தும், நீ கற்றுக்கொள்ளும் வரை. இப்போது நீ நிறுத்தி ஒரு விஷயத்தை நினைத்துப்பார். கடந்த சில வருடங்களில் ஒரே மாதிரியான சூழ்நிலை வெவ்வேறு முகங்களில் வந்திருக்கிறதா? அதே வலி, அதே பாடம், வேறு மனிதர்கள். ஆம் என்றால் அந்த சுழற்சி உடையும் நிலைதான் இது. விழிப்புணர்வு வந்த இடத்தில் திரும்ப திரும்ப நடப்பது நிற்கும். தேர்வு விழிப்போடு இருக்கும். சக்தி திரும்ப உனக்கே வரும். இந்த சக்தி ஆதிக்கமில்லை, கட்டுப்பாடு இல்லை, இது பொறுப்பு. பொறுப்பு என்றால் எப்படி எதிர்கொள்கிறாய் என்று தேர்வு செய்யும் திறன். இந்த திறன் வந்த பிறகு வாழ்க்கை கணிக்க முடியாததாக இருந்தாலும் அச்சுறுத்தலாக இருக்காது. சவால்கள் பிரச்சனைகளாக இல்லை, அழைப்பிதழ்களாக தெரியும். வளர்வதற்கான அழைப்பு, இணைவதற்கான அழைப்பு. இங்கு வரை வந்திருந்தால் ஒரு விஷயம் உறுதி, நீ உள் வழிகாட்டுதலுக்கு தயாராக இருக்கிறாய். எல்லாரும் தயாராக மாட்டார்கள். அதற்கு நேரம் தேவை.
வலி தேவை, அமைதி தேவை, நேர்மை தேவை. இதெல்லாம் இல்லாமல் யாரும் இந்த இடத்திற்கு வர முடியாது. அதனால் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. நீ பிழைக்கவில்லை, நீ உருமாறியிருக்கிறாய். இதோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். வாழ்க்கை எப்போதும் விரிவடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் நீ கண்ணை மூடிக்கொண்டு நடக்க மாட்டாய். நீ நடப்பாய், விழிப்போடு, காலூன்றி, நம்பிக்கையோடு. அதுதான் உண்மையான மாற்றம். இன்னும் ஒரு இறுதி தெளிவு மட்டும் மீதி இருக்கிறது. இந்த இறுதி தெளிவு என்னவென்றால், நீ இவ்வளவு நாள் தேடிய மாற்றம் வெளியே இல்லை. அது எப்போதும் உனக்குள்ளேதான் இருந்தது. சூழ்நிலைகள், மனிதர்கள், சம்பவங்கள் எல்லாம் அதை மேலே கொண்டு வருவதற்கான கருவிகள் மட்டுமே. வாழ்க்கை உன்னை உடைக்க நினைக்கவில்லை, உன்னை வெளிப்படுத்த முயற்சி செய்தது. அந்த உண்மையை இப்போது நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். பலர் நினைப்பார்கள், வாழ்க்கை மாறினால் எல்லாமே எளிதாகிவிடும் என்று, பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் என்று. அது உண்மையில்லை. மாற்றம் என்றால் சவால்கள் மறையும் என்பதில்லை. மாற்றம் என்றால் சவால்களை நீ பார்க்கும் விதம் மாறும். அதையேதான் நீ இப்போது அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறாய். முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தால் இது ஏன் எனக்கு என்ற கேள்வி வந்திருக்கும். இப்போது அதே பிரச்சனை வந்தால் இது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்ற கேள்வி வரும். இந்த ஒரு கேள்விதான் வாழ்க்கையையே திருப்பி போடக்கூடியது. இந்த தெளிவு வந்த பிறகு நீ வாழ்க்கையில் எதையும் வீணாக எடுத்துக்க மாட்டாய். நல்லது நடந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை இல்லை, அனுபவத்திலிருந்து வந்த உறுதி. நீ இதுவரை கடந்து வந்த பாதையை நினைத்துப் பார். அப்போது உனக்கு புரியும். நீ நினைத்ததை விட அதிகமாக தாங்கி வந்திருக்கிறாய், அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறாய், அதிகமாக வளர்ந்திருக்கிறாய். இப்போது ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், இந்த விழிப்புணர்வை தக்க வைப்பது. இது ஒரு நாள் 2 நாள் நீடிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது ஒரு பயிற்சி. தினமும் சின்ன சின்ன விஷயங்களில் நேர்மையாக இருப்பதிலிருந்துதான் அது ஆரம்பிக்கும். நீ செய்ய விரும்பாத விஷயத்திற்கு இல்லை சொல்லும் தைரியம், நீ உணர்ந்த உண்மையை மறைக்காமல் வாழும் நேர்மை, உன் உள்குரலை கேட்டு நடக்கும் பொறுமை. இந்த 3ம் இருந்தால் நீ எங்கே போனாலும் பாதை தவறாது. இந்த நிலையில் நான் உனக்கு பெரிய வாக்குறுதிகள் தரப்போவதில்லை. அதிர்ஷ்டம் மாதிரி அற்புதங்களை காட்ட மாட்டேன். ஆனால் உனக்கு தேவையான ஆதரவை சரியான நேரத்தில் தருவேன். ஒரு யோசனை, ஒரு மனிதன், ஒரு வாய்ப்பு. சில நேரங்களில் ஒரு தேக்கம் கூட ஆதரவுதான். ஏனென்றால் அது தவறான பாதையில் வேகமாக போக விடாமல் தடுக்குது. இந்த பார்வை வந்த பிறகு நீ எதையும் சபிக்க மாட்டாய், வலியை கூட. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த முழு காலகட்டமும் ஒரு பரிசு மாதிரி தெரியும். அப்போது நடந்த குழப்பம், தனிமை, அமைதியெல்லாம் ஒரு தயாரிப்பு என்று புரியும். அப்போதுதான் உணர்வாய், நான் உடையவில்லை, நான் உருமாறினேன் என்று. இந்த உணர்வுதான் உண்மையான பலம். இதை யாரும் உன்னிடம் இருந்து பறிக்க முடியாது. இப்போது நீ எங்கே போகப் போகிறாய் என்று முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ எப்படி போகப் போகிறாய் என்று தெரியும். விழிப்புணர்வோடு, நேர்மையோடு, நம்பிக்கையோடு. அது போதும். சேருமிடத்தை வாழ்க்கை தானாகவே காட்டும். அதற்கான அவசரம் இப்போது இல்லை. ஏனென்றால் நீ ஓடவில்லை, நீ நடக்கிறாய். இந்த முழு பயணத்தில் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே, நீ தனியாக இல்லை. உன்னை வழிநடத்தும் அந்த அமைதி, அந்த உள் அறிதல், அந்த மெல்லிய தூண்டுதல் எப்போதும் உன்னோடுதான் இருக்கும். அதை கேட்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிமேல் உன்னை குழப்பாது. அது சவால் தரும், ஆனால் உடைக்காது. இந்த 3 அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் ஒரு விஷயம் உறுதி, நீ பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. ஏனென்றால் ஒரு முறை விழிப்புணர்வு வந்த பிறகு அறியாமை வசதியாக இருக்காது. இது சுமை இல்லை, இது ஆசி. இதை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து உன் வாழ்க்கை மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் அந்த நேரடி வழிநடத்தல். இதுதான் அந்த மாற்றம். இந்த செய்தி உனக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் அமைதியாக தொட்டிருந்தால் அதுவே இதன் நோக்கம். இது எல்லாருக்குமான செய்தி இல்லை, இதை கேட்க தயாராக இருக்கும் மனநிலைக்கானது. நீ இங்கு வரை கேட்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான சின்ன உறுதி அதுவே. இந்த வார்த்தைகள் முடிந்தாலும் உனக்குள் தொடங்கிய பயணம் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. அதை அவசரப்படுத்தாதே, சந்தேகப்படுத்தாதே. உன்னுடைய உள்ளுணர்வை மதி. அது உன்னை தவறான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உன்னை சோதிக்கலாம், குழப்பலாம். ஆனால் இப்போது நீ தனியாக இல்லை. உனக்குள்ளேயே ஒரு தெளிவு உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அதுவே போதும். ஓம் நம சிவாய.